வார வருஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணி போட்டு நீங்க புத்தளையில போயிருக்கோம். எப்படி இருக்குமே? எப்படி இருக்கு? நாங்க கதை கேட்கிறோம், சும்மா கதை கேட்கிறேன். கொஞ்சம் பிராக்டிக்கல்ல சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 16 வயசு, இளம் வாலிபன். பரவாயில்ல, சொந்த ஊர் தேவல், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம். வெளியாகினார் வீட்டை விட்டு. அல்லாஹ் சொன்னான், ஓண்ட ஊர் ஈராக், அதெல்லாம் என்ன ஊர்? நான் தாரேன் இடம் காபத்துல்லா, அங்க வா, மக்காவுக்கு வாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், கட்டுமான பணி வேலை. என்ன வேலை? ஊடு கட்டுற வேலை இல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை காபாவை கட்டும் வேலை. நீங்க சீமண்டி கொண்டு வரவும் தேவையில்ல. நீங்க இந்த என்ன அந்த இந்த கல்லு மண்ணு அது இது அந்த கவுண்டி அது இது ஒன்றும் நீங்க கொண்டு வர தேவையில்ல. வாங்க, நீங்க வாங்க, காபாவுக்கு வாங்க. உங்களுக்கு கல் எடுக்கிறதுக்கு மலை அபு குபைஸ் மலை, உலகத்துல அல்லாஹ் முதலாவது படைச்ச மலை. அங்கிருந்து தான் கல் எடுத்தாங்க. ஹரத்தோட இருக்குது, முதலாம் நம்பர் கேட்டோட மன்னர் பெலஸ் அங்கதான் கட்டிருக்கிறாங்க. ஏறி ஏறி கட்டணுமே காபாவை. என்ன செய்யறது? ஒசரம். இங்க என்ன சொல்ற? அந்த போட்டு ஒசரம் மாதிரி ஒன்றை போட்டு ஏறி கட்டுவாங்களே, என்ன சொல்றது? எஸ்கலேட்டர், அதை போட்டு கட்டுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாசையை நமக்கு தெரியாது. அதுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்த என்ன தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து 2 மாணிக்கம். திருமிதில ஹதீஸ், இன்னர் ருக்ன வல் மகாம யாகூதானி மின் யாகூத்தில் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மாணிக்கத்தை இறக்கினான். அந்த மாணிக்கத்துக்கு தான் சொல்ற மகாமு இப்ராஹிம். எப்படி மாணிக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாணிக்கத்துடைய ஒளியால கிழக்கும் மேற்கும் நிறைந்திருந்ததாம். மக்களுக்கு கிட்ட போக இயலாங்கிறதால அல்லாஹ் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறினா காபா உயர 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 கல்லு உயர்ந்து கொண்டே சென்றது. எதனால வந்தது? எதனால வந்தது? அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தியாகம் செய்தார். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், மார்க்கத்துக்காக செய்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணக்காரன் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தவர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் தலைவர் அல்ல. மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக எதையும் இழந்தார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அது மட்டுமா? அது மட்டுமா? வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் நின்று காபாவை கட்டினாரோ அந்த இடத்தில் தொழுவதை அல்லாஹ் ஷரியத்தாக ஆக்கி விட்டான். ஹஜ் உம்ராக்கு போனாக்களுக்கு தெரியும். தவாஃப் செஞ்சுட்டு எங்க தொழுவுற? சுன்னத். சுன்னத் எங்க தொழுவுற? மகாம் இப்ராஹிமுக்கு பின்னுக்கு. ஒரு செகண்டாவது யோசிங்க, அந்த இடத்துல தொழுகை நடக்காம இருக்குதா? ஒரு செகண்டாவது? அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ்வுக்காக இழந்தார்.